ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸ்லைட்ஸ் ஃபேக்ட்ரி. நான் உங்கள் வெங்கட். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு சமையல் ரெசிபி. சமையல் ரெசிபிங்கும் போது உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்ல போகிற ஐட்டம் வந்து ரொம்பவே முற்றிலும் புதுமையானது, இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டே பார்க்காதது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். மோஸ்ட்லி எல்லா குக்கரி சேனலும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரிப்பீட்டட் டிஷ்ஷஸ் தான் வரும். அப்படி தான் நானும் ஒரு ரிப்பீட்டட் டிஷ்ஷஸ் தான் நீங்கள் அடிக்கடி நீங்கள் வீட்டிலலாம் செஞ்ச ஒரு விஷயம் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது, நான் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறது வந்து உளுந்து போண்டா. இந்த உளுந்து போண்டா எல்லார் வீட்லேயும் தான் செய்வாங்களே, அதனால் எதுக்கு இந்த சேனலில் எதுக்கு அதை உளுந்து போண்டா செஞ்சு காட்டணும் அப்படின்னா, என்னுடைய மெயின் மோட்டோ வந்து உளுந்து போண்டா எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறது மட்டும் கிடையாது. நிஜமாகவே உளுந்து போண்டா எப்படி செய்யணும்னு தெரியாதவங்க இந்த சேனலை பார்க்கும்போது வேணால் இது மூலமாக கற்றுக்கலாம். ஆனால் இப்போது ஒருத்தர் செய்யக்கூடிய அதே டிஷ்ஷஸை நம்ம பண்ணி போடுறோம் அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி செய்கிறோம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீடியோவை கொண்டு போகிறோம், அந்த வீடியோ காமிக்கும் போதே விஷனில் அந்த வீடியோவை காமிச்சிட்டு உங்களுக்கு நல்ல நியூஸஸ்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். சில டிப்ஸ்லாம் சொல்லலாம், சமையல் டிப்ஸ் சொல்லலாம், அப்படி இல்லைனா ஹெல்த் டிப்ஸ் சொல்லலாம். இப்படி எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம வாழ்நாளில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு மீடியமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு சமையல் ரெசிபியும் கூடவே உங்களுக்கு காமிச்சோம் அப்படின்னா கண்ணுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், காதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது ஒன்று தாங்க, வேறு எந்த ஒரு மோட்டோவும் கிடையாது. ஸோ எல்லோரும் அடிக்கடி வீட்டில் உங்கள் வீட்டிலலாம் சின்ன பிள்ளையிலேருந்து செஞ்சு கொடுத்த அதே உளுந்து போண்டா தான் நானும் செய்ய போகிறேன், பட் வித் சம் இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள். உளுந்து போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் என்ன அப்படின்னா, மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் உளுந்து. அது வந்து கருப்பு உளுந்தாக இருக்கலாம், வெள்ளை உளுந்தாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் நல்லா ஊற வச்சு களைஞ்சிட்டு அந்த உளுந்தை வந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்சு அந்த உளுந்தை எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த அரைக்கிறது எப்படி அப்படின்னா, குறப்பாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா உளுந்துலாம் வந்து பாதியோ கால் உளுந்து அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு பைண்டிங் காம்பனண்ட்டு கிடைக்காது. நீங்கள் அதை எண்ணெயில் போடும்போது விலகிடும், அந்த உளுந்து போண்டா முழுசாக உங்களுக்கு வராது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதை நைஸாக கையால் தொட்டோம்னா அந்த உளுந்து வந்து உறுத்தக்கூடாது கையில், அந்த அளவுக்கு நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த உளுந்து போண்டாவை நீங்கள் பொரித்து மிதமான தீயில் கரெக்டாக ஃப்ளேம் வச்சு நீங்கள் பொரித்து எடுக்கிறீங்க அப்படின்னா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உடைக்கும் போது உள்ளுக்குள்ளே உளுந்து அந்த மாவுலாம் நல்லா வெந்திருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நைஸாக தண்ணி ஊற்றி அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி தொட்டு பார்த்துட்டு உங்கள் விரலால் உணர்ந்து அது வந்து கரெக்டாக ஆகிடுச்சான்னு பார்த்து தேவைன்னா தண்ணியை ஊற்றணும். தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. திருப்பி உளுந்த ஊற வச்சு அது கூட சேர்க்குறதுக்கு டைம் எடுக்கும், அதுக்குள்ளே உளுந்து போண்டாவே வேணான்ட்டு போயிடுவோம். ஸோ அதனால் தண்ணியை நீங்கள் பார்த்து பொறுமையாக பதமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அந்த உளுந்து அரைங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது ஒரு குட்டி ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது இந்த காலத்தில் ஆட்டுக்கல்லுலலாம் உட்காந்து யாரும் அரைக்கிறது இல்லை, மிக்சியில் தான் அரைக்கிறாங்க. ஆனால் மிக்சியோட கம்பேர் பண்ணும்போது கிரைண்டர் வந்து ஹீட் ஆகாது, அந்த அளவுக்கு ஹீட் ஆகாது. இந்த சென்ஸ் மிக்சி வந்து ஃபுல்லாக மோட்டாரில் காயில் மூலமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது, குயிக்காக அரைச்சி முடிச்சிடுதுன்றதுனால அந்த குயிக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹீட்டு மூலமாக அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட் வந்து ஜாரும் சூடும் தொட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளும் சூடும். அதனால் என்ன ஆகும்னா, அந்த ஹீட்டு ஃபார்ம் ஆகும்போது அது புளிப்புத்தன்மையோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்கு வேறு வழியில் நான் வந்து மிக்சியில் தான் அரைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஆட்டுக்கல்லில் போட்டு அரைச்சி எடுத்தீங்க இல்லைனா கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா ஹீட் ஆகாது அந்தளவுக்கு, அதனால் மாவு புளிக்காது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது சௌரியமோ அதில் நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்ட அந்த உளுந்து மாவோட இன்க்ரீடியன்ட்ஸ் வேறு என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா, உளுந்து போண்டாக்கு அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா பெல்லாரி வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 3 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி, நான் 200 கிராம் உளுந்து அரைச்சி எடுத்துருக்கேன். அந்த 200 கிராம் உளுந்தில் அந்த பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 3 இல்லைனா 4, அவங்கவுங்க காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி 3லேருந்து 4 பச்சை மிளகாயை அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு கலந்துக்கிட்டு, ப்ளஸ் கூடவே பெருங்காயத்தூளும் போட்டு கலந்துக்கோங்க. ஏன்னா அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது 3த்தையும் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் மறக்காதீங்க, உப்பு போடணும். நான் சமயத்தில் சொல்ல மறந்தாலும் நீங்கள் போடாமல் இருக்க முடியாது. ஏன்னா உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே. உப்பு போட்டுருங்க, இல்லைனா டேஸ்ட்டே இருக்காது. உப்பு அது தேவையான அளவு நீங்கள் அந்த மாவை கொஞ்சம் எடுத்து வாயில் வச்சு பார்த்து டேஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நிறுத்திக்கலாம். இப்போ என்னுடைய சமையல் குறிப்பு வீடியோக்கள் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப மெஷர்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அப்போது மெஷர்மெண்ட் இல்லாமல் நீங்கள் எப்படி அதை வந்து பார்த்து செய்கிறதுன்னு கேட்கலாம். சமையல் வந்து ஒரு கலை, அதாவது அது ஒரு ஆர்ட் ஃபார்ம். அது வந்து ஒரு படிப்பு கிடையாது, நாலேஜ் கிடையாது. நாலேஜுக்கும் டேலண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, நாலேஜுன்றது நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வெளியிலேருந்து உள்ளே போச்சுன்னா அது நாலேஜ். அதாவது ஒரு புக்ஸு படிக்கிறது, நல்லா புக்ஸு படித்து நிறையா ஜென்ரல் நாலேஜ்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிம்போம். யூடியூப் சேனல்ஸ்லாம் இப்போ நிறையா வந்திருக்கு, அதில் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் பார்த்து அது மூலமாக நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க. ஸோ இதை போல் வெளியில் இருந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டே இருந்தால் அது நாலேஜு.
உள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று நம்ம வெளியில் கொண்டு வரோம், அதுதாங்க டேலண்ட்டு. அந்த டேலண்ட் வந்து எந்த ஒரு புக்கிலேருந்து நம்ம படிக்க முடியாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, இயல்புலேயே பிறவிலேயே நல்லா நடனம் ஆடுவாங்க. அவங்க வந்து ஒரு நடன கல்லூரிக்கு போயிட்டு ரொம்ப வருஷம் அதை அங்கே சேர்ந்து நடனங்கள் பயின்றவங்களை விட நளினமாக ஆடுவாங்க. அப்போது அது டேலண்ட்டு. நடனம் கற்றுக்கிட்டு ஆடுறது வந்து நாலேஜ். அதை போல் ஓவியம் கற்றுக்கிட்டு வரைகிறது நாலேஜ். அப்படின்னா இயல்புலேயே ஒரு பிறந்த குழந்தை வந்து நல்லா ஓவியம் வரைய ஆரம்பித்து நல்லா வரையுதுன்னா அது டேலண்ட்டு. ஸோ எதுவுமே வந்து ரத்தத்துலேருந்து ஊறி போய் அப்படி அதுலேருந்து வெளியில் வந்துச்சு, அந்த ஜீன்லேருந்து வந்துச்சுன்னா அது டேலண்ட்டு. கற்றுக்கிட்டு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அது நாலேஜ். எனக்கு வந்து டேலண்ட் பார்ட்டில் தான் வந்து ஈடுபாடு அதிகம். நாலேஜில் அந்தளவுக்கு எனக்கு ஈடுபாடு இல்லைன்றதுனால என்னுடைய வீடியோக்கள் வந்து ஆர்ட் ஃபார்மில் தான் இருக்கும். நான் அதிகமாக மெஷர்மெண்ட்டு பற்றி பேச மாட்டேன். ஸோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போடுங்க, பிடிக்கலன்னா உப்பு போடுறதை நிறுத்திக்கோங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா காரம் போடுங்க, இல்லைனா நிறுத்திக்கோங்க. ஆனால் ஒன்லி திங், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதேமாரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போடுறது எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பாட்டிமார்கள்லாம் வந்து அளந்து மெஷர்மெண்ட்லாம் வச்சுக்கிட்டு போட மாட்டாங்க. அவங்க கண் திட்டம் தான், அப்படி எடுப்பாங்க போடுவாங்க, ஆனால் அது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை போல் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு இல்லாமல் சமைச்சு பாருங்கள். அது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அப்படி கரெக்டாக வந்துடுச்சுன்னா எப்பயுமே அது மறக்காது. ஸோ இதை போல் நம்ம போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, இந்த எடுத்து வச்சு நல்லா கையாலேயே போட்டு பசங்க. சமையல்ங்கிறது உங்களுடைய டச்சு, உங்களோட ஸ்பரிசம் அதில் இருக்கணும் அந்த உணவில். ஏன்னா சில பேர் வந்து ஹைஜீனிக் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கையில் க்ளவுஸ்லாம் மாட்டிப்பாங்க. அதெல்லாம் ஹோட்டலில் செய்கிறது. ஏன்னா ஹோட்டலில் நம்ம வந்து அவங்க பழக்கம் இல்லாதவங்களாக இருப்பாங்க, அந்த சமையல் பண்ணுறவங்க. நம்ம முன்னாடியே அவங்க சமைக்கும்போது அவங்க கையில் க்ளவுலாம் போட்டுட்டு சமைக்கலன்னா சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது. ஸோ இதனால் அவங்க அதை மாதிரி பாலித்தீன் கவரெல்லாம் கைக்குள்ளே நுழைச்சிக்கிட்டு இட்லி எடுத்து வைப்பாங்க. பட் இதெல்லாம் வீட்டில் இருக்காது இல்லையா. வீட்டில் வந்து நம்ம அம்மா அப்பாலாம் சமைக்கும்போது நம்ம கை சுத்தமான கையாக தான் இருக்கும், நம்ம அப்படியே தான் எடுத்து சமைப்போம். இதில் மாரி இந்த க்ளவுஸ்லாம் போட்டுக்காதீங்க அப்படிலாம் சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் பார்த்தது, இப்போ ஹோட்டல் உணவகங்களுக்கெல்லாம் போனால் சில ஃபேமிலி வருவாங்க, அவங்க உணவை ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக டேபிளுக்கு அந்த தோசை இட்லி எல்லாம் வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவாங்களா அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. ஹேண்ட்பேக்கை திறந்து அந்த அம்மா ஒரு ஹேண்ட் சானிடைசர் எடுப்பாங்க. அது நல்லா திக்காக கொலன்னு ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். அதை வந்து உள்ளங்கையில் பாம்பில் வச்சுக்கிட்டு 2 உள்ளங்கையிலையும் அப்ளை பண்ணுவாங்க. இவங்க அப்ளை பண்ணதோடு இல்லாமல் இவங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க, ஹஸ்பண்ட் கொடுப்பாங்க, இன்னும் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்களோ எல்லாருக்கும் கொடுப்பாங்க. யாருமே அதை கொஞ்சம் கூட திங்க் பண்ணி பார்க்குறதில்ல, இது நல்லதா கெடுதலா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க வந்து காரில் தான் வந்திருப்பாங்க. ஒன்றும் பெரிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எல்லாருமேலையும் இடிச்சுக்கிட்டுலாம் வந்திருக்கணும் அப்படின்லாம் இல்லை. இவங்க வந்து ஹைஜீனிக்காக காரில் தான் வந்து இறங்கியிருப்பாங்க. ஆனாலும் கூட அந்த ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு எல்லோரும் முன்னாடி ஒரு சானிடைசரை போட்டு கையை க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்டா ஒரு பெருமை. ஸோ எதுக்கு நம்ம என்ன மற்றவங்களுக்காக வாழ்கிறோமா, நமக்காக தான் வாழ்கிறோம். பட் அதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்க சுத்தம்னு நினச்சி பண்ணுறாங்க. அதுவே எத்தனை அசுத்தத்தை கொண்டு வரும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. அந்த சானிடைசர் கண்டிப்பாக கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. அதோடு இல்லாமல் அந்த சானிடைசரில் இருக்கக்கூடிய அந்த கொல்லும் தன்மை வந்து கரெக்டாக கெட்ட பாக்டீரியாவை மட்டும் கண்டுபிடிச்சி அழிக்குமா அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்த ஒரு கம்பெனியாவது உறுதி கொடுக்க முடியுமா? அது வந்து நல்ல பாக்டீரியாவும் சேர்த்து தான் அழிக்கும். ஸோ உடம்பில் இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவும் போயிடுச்சுன்னா எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இது நிறைய பேர் இந்த குழந்தைங்களெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த தரையில் போடும்பொழுது ஒரு பெரிய பெட்ஷீட்டை விரித்து போட்டு அந்த குழந்தை அந்த பெட்ஷீட்டை விட்டு தாண்டி கொஞ்சம் அது கை வந்து தரையை தொட்டுடுச்சுன்னா போதும், உடனே திருப்பி தூக்கிட்டு வந்து பெட்ஷீட்டில் போட்டுருவாங்க. இதை போலலாம் வளர்க்குற குழந்தைங்க வந்து எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் தான் வளரும். ஈஸியாக அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும். திருப்பி பின்னால் வளர்ந்துருக்கும் போது அவங்க வளர அவங்க யாரையாவது டிபெண்ட் பண்ணியே இருக்க வேண்டியிருக்கும். அவங்க ஹெல்த் ஏதாவது பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாஸ், இப்போ இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் சேனல்ஸ். அவங்க பொருளை எப்படியாவது விற்றா போதும், அதுக்காக என்ன வேணால் காட்டலாம். இப்போது ஒரு தரையை துடைக்கக்கூடிய ஒரு ஆசிட் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அவங்க எதை காட்டுவாங்கன்னா அந்த ஆசிட்டோவில் என்னென்னலாம் பண்ணுது, அது என்ன நல்லது பண்ணுதுன்னு சொல்கிறதோடு நிறுத்திக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை அப்படியே தவழ்ந்து வரும், தரையை அது தொடும்போது கரெக்டாக தரைக்கும் அந்த குழந்தையோட கைக்கும் ஒரு 2 இன்ச்சு கேப் இருக்கும்போது அதை ஸ்டில் போட்டு நிறுத்திட்டு அந்த இடத்துல ஒரு லென்ஸை வச்சு ஒரு பார்க்கவே அருவருப்பாக இருக்கக்கூடிய ஒரு கிருமியை வந்து நல்லா ஜூம் பண்ணி ஸ்க்ரீன் ஃபுல்லாக காட்டுவாங்க. ஸோ அந்த தரையில் அந்த கிருமி இருக்கா மாதிரியும் அதை கையை வச்சோன்னா அந்த குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போயிடும் அப்படின்ற மாதிரியும் பயமுறுத்தி இப்படி கேவலமான சில ஸ்டோரி பிளேயிங்லாம் பண்ணி அவங்க சானிடைசரையோ இல்லைனா அந்த தரை துடைக்கிற அந்த ஆசிட்டையோ அவங்க விற்றுருவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க காமன் சென்ஸில், அதாவது மோஸ்ட்லி நிறையா படித்தவங்க தான் காமன் சென்ஸ் இல்லாமல் இருக்காங்க. நிறையா படித்தவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் தான் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இதேமாரி ஏதாவது நோய் வந்துருமோ, இந்த பூத கண்ணாடியில் பார்த்த கிருமி நம்ம தரையிலையும் இருக்குமோன்ட்டு இவங்க வந்து தரையில் நல்லா வெறும் தரையில் முட்டி தேய தவழற குழந்தை தான் வளரும் பொழுது காலில் முட்டிலெல்லாம் பலமாக வளரும். அது ரொம்ப நேரம் நிற்க முடியும், நடக்க முடியும், ஓட முடியும்.
இப்படி வந்து பஞ்சு மெத்தையிலையும் கட்டிலையுமே போட்டு வளர்த்த குழந்தைங்க அதுங்க வளர்ந்து பெரியவளாவோ ஆகும்பொழுது அது வந்து நிற்க முடியாமல் கஷ்டப்படும், மூட்டு வலி வரும். சின்ன குழந்தை ஒரு 10 வயசு குழந்தைங்க எப்படி ஆக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் சின்ன வயசில் இவங்களே அறியாமல் தான் குழந்தைக்கு பண்ண கெடுதல் தான். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து டாபிக் வருவோம். இப்போ உளுந்து போண்டாக்கு அரைச்சி முடிச்சாச்சு. அதில் வந்து வெங்காயம் கலந்தாச்சு, அதில் வந்து பச்சை மிளகா கலந்தாச்சு, மறக்காமல் உப்பு போட்டேன். இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதை அழகாக உருட்டி கையில் எண்ணெயை வந்து வானலியில் எண்ணெயை சூடு பண்ணி அதை நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணியை தெரிச்சு பாருங்கள். படப்படப்படன்னு பொரிஞ்சிச்சுன்னா எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா உள்ளங்கை அளவு எடுத்து உருட்டி பக்குவமாக அதை வந்து எண்ணெயில் கையில் கொட்டிக்காமல் போட்டுட்டு அதை போட்டு கொஞ்சம் மெரூன் கலரில் வந்தோன்னே எடுத்துருங்க. ஏன்னா 2வது தடவை பாயில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எப்பயுமே வந்து கிறிஸ்பினஸ் ரொம்ப நேரம் இருக்கணும். இப்போது காலையில் செய்கிறோம், மத்தியானம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுக்கும்போதும் அது வந்து மொறுன்னு இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு என்ன ஒரு டெக்னிக் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த போண்டாவையோ வடையோ ஏதோ ஒன்று ஃப்ரை பண்ணுற ஐட்டத்தை ஆயிலில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலலாம் எடுத்து ஒரு ஈடு தனியாக வச்சுட்டு திருப்பி இன்னொரு ஈடு போட்டுட்டு அதை எடுத்ததுக்கப்புறம் இது காஞ்சிருக்கும் இல்லையா, அந்த காஞ்ச போண்டாவையோ வடையோ திருப்பி அதே எண்ணெயில் போடணும். இப்படி போடுறோம் அப்படிங்கும்போது அந்த வடை இல்லைன்னா போண்டாவில் இருக்கக்கூடிய மேற்பரப்பு நல்லா முருகலாக பொரிஞ்சு அதுவே ஒரு டோர் மாதிரி இருக்கும். அதாவது சீல் பண்ணிடும். உள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்பினஸ், அதாவது வெளியில் இருக்கிற கிறிஸ்பினஸ் போகவே போகாது. எத்தனை நேரம் கழித்து சாப்பிட்டாலும் அந்த கர்ச்சின்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ இது ஒரு டெக்னிக், இது ரீஃப்ரையிங் பண்ணுறது. இப்போது ஆயில் வந்து நம்ம எல்லாம் ஓகே, டீப் ஃப்ரை பண்ண ஐட்டங்களாம் இப்போ சாப்பிடக்கூடாது, கொலஸ்ட்ரால் வந்து இருக்குது அது இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் வந்து நல்லா ஒரிஜினல் செக்கில் வாங்கின கோகனட் ஆயிலோ இல்லைனா செக்கில் வாங்கின கடலை எண்ணெயோ நீங்கள் யூஸ் பண்ணி பொரித்து என்றைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிட போகிறோம். டெய்லி இதை சாப்பிட போகிறது இல்லை. மாதத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை இதுமாரி ஃப்ரை ஐட்டம் சாப்பிட்றதுனாலலாம் கொலஸ்ட்ரால் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. கொலஸ்ட்ரால் எப்போ வரும்னா இந்த போண்டாவை டீ கடையிலையோ இல்லைனா ஒரு லோக்கலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷாப்லேயோ ஹோட்டல்லையோ போய் நீங்கள் சாப்பிடும்போது அவங்க நாள் பொரித்து அந்த ஆயிலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைப்பாங்க. அதை மூடி வைப்பாங்களான்னு கூட தெரியாது. சில கடைகளில் திறந்தே இருக்கும், நானே பார்த்துருக்கேன். மறுநாள் அதே ஆயிலை வந்து ரீபாயில் பண்ணி, ஆயில் ஃபஸ்ட் டைம் பாயில் பண்ணும்போதே அது வந்து அடுத்த தடவை பாயில் பண்ணுறதுக்கு கூடாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். சில ஆயிலில் பேக்லேயே போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த செக்கில் வாங்கின ஒரிஜினல் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் கூட வாங்க மாட்டாங்க, ரீஃபைண்ட் ஆயில் தான் வாங்குவாங்க. அந்த ரீஃபைண்ட் ஆயிலையும் கூட சில 2வது 3வது தர குவாலிட்டி எண்ணெயை வாங்குவாங்க. அதை 2 தடவை பாயில் பண்ணி 3 தடவை பாயில் பண்ணி அவங்க விற்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எண்ணெய் அதிகம் செலவாகாது, ஆனால் நம்மளுடைய ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும். நம்ம ஹெல்த்தை அடமானம் வச்சு அதுமாரி கடைகளில் போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டில் என்றைக்காவது ஹைஜீனிக்காக ஆரோக்கியமாக இதை போல் ஒரு போண்டாவை செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. கவலைப்படாமல் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. இதோ நம்மளோட உளுந்து போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த உளுந்து போண்டாக்கு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். இதை வந்து ஆனியன் சட்னியோடையும் சாப்பிட்லாம், இல்லை சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சும் சாப்பிட்லாம். இந்த உளுந்து போண்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சட்னியோடு நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய வீடியோ போடுற ஸ்டைலையும் நான் மாற்றிக்குவேன். ஏதாவது எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்னா உங்களுடைய ஐடியாஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.